வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒரு மனதோட அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம இந்த இடத்துக்கு வரவேற்கலாமா? ஆண்டவரே, சேனை பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் அந்த தூதர்களை போல பரலோகத்தில் எப்பொழுதும் தூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடுவதை போல இப்போ இந்த மாலை நேரத்தில் அப்படியே நம்ம சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. இன்னொரு கூட ஆண்டவரை பார்த்து, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் முற்றிலும் பரிசுத்தமானவர், அவர் முற்றிலும் பரிசுத்தமானவர், குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியானவர். இன்னொரு கூட ஆண்டவரை பார்த்து, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறவரே பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. அந்த சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கலாம். உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு இன்னொரு கூட ஆண்டவரை பார்த்து, ஆராதனை உமக்கு ஐயா, ஆராதனை உமக்கு ஆராதனை. முற்றிலும் பரிசுத்தமானவரே அப்பா, எங்களை போல நீர் பாடுகள் அனுபவித்தாலும் இயேசுவே, ஆனாலும் குற்றமில்லாத அப்பா ஆட்டுக்குட்டியானவரை போல வாய் திறவாத ஒரு அப்பா ஒரு ஆட்டுக்குட்டியை போல எங்களுக்காக நீர் அந்த பாடுகளை அனுபவித்தீரே. இந்த மாலை வேளையில கூட அந்த பாடுகள் உங்களுடைய அடிச்சுவடுகளில் நாங்கள் எப்படி பின்பற்றுவது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை பின்பற்றுவதற்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் உங்களை பின்பற்ற இருக்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்க பாத சவுடுகளை பின்பற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த கூட்டம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்து நீர் நடத்துங்க. நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களோ அதை நீங்க செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஒரு சில பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த மாலை வேளையில கூட இந்த கூட்டத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய தமிழ்ல சொல்றேன், ஆண்டவருடைய அடிச்சவடுகளை பின்பற்றி போறது. புரிஞ்சிருச்சா? என்னது? அவருடைய அடிச்சவடுகளை பின்பற்றுவது, அதுதான். அப்போ நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல நம்ம பின்பற்றுவதற்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு இன்னைக்கு ஏசப்பாவை பின்பற்றி போறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் என்னோட சேர்ந்து இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அது காடானாலும் சரி, மலையானாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டமான பாதையா இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு பின்னாடி போறேன்னா பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி என்னோட சேர்ந்து நீங்க பாடுங்க ஆண்டவர் நாமத்தில்.
இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், எல்லாரும் சொல்றீங்க. இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஒரு நிமிஷம். ஏசப்பா பின்னாடி போறோம். எப்படி போனோம்? சோகமா, ஏன்டா இவர் பின்னாடி போறோம் அப்படி இல்லை. எப்படி போகணும்னா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போகணும். ஓகேவா? எத்தனை பேர் அவரை சிரிச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண போறீங்க? எதுக்குடா இவர் பின்னாடி போறோம் அப்படி இல்லை. நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அவர் பின்னாடி போலாமா? 1 2 3 ஸ்டார்ட். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமே பின்னே சிலுவாயின் முன்னே. உலகமே பின்னே சிலுவாயின் முன்னே. உலகமே பின்னே சிலுவாயின் முன்னே. பின்னோக்கே நான்,